ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சாரோன் டாக்ஸில் போன எபிசோடில் பிரபல நடிகை ஜி வரலட்சுமியினுடைய முதல் பக்கத்தை நம்ம பார்த்தோம். கல்யாணம் பண்ணிப்பார், வாழ்வில் ஒரு நாள், இந்த மாதிரி நிறைய படங்கள், தெலுங்கில் நிறைய படங்கள் நடித்து ஒரு 11 வயசில் நாடக நடிகையாக தொடங்கிய ஜி வரலட்சுமியை KS பிரகாஷ் ராவ் தமிழ்லையும் தெலுங்குலையும் அறிமுகப்படுத்துகிறாரு. அப்புறம் அவங்க காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது 2 குழந்தைகள் அவங்களுக்கு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்குறாங்க. தயாரிப்பு ஸ்டுடியோவை தொடங்கி நடத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கமாக இருக்குது. இப்போ இந்த சூழலில் 1960களில் தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் மல்யுத்தம் நடக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மாறுச்சு. அதனுடைய எதிரொலியாக வட சென்னையெல்லாம் கூட சென்னையில் பார்த்தீங்கன்னா அது மிக பிரபலமாக இருந்திருக்கு. எல்லா துறை ஆட்களும் அதில் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக பாரதிதாசன் மாதிரியான ஆட்கள், பெரியார் மாதிரியான ஆட்கள் மல்யுத்தங்கள் பார்க்கறதுக்கு அந்த இடங்களுக்கு போயிருந்த குறிப்புகள் எல்லாமே இருக்குது. மல்யுத்தம்ன்றது இப்போ கிரிக்கெட்டை விட இன்னும் பிரபலமாக ஒரு சீசன். அந்த நேரத்தில் நடக்கிற பகுதிகளிலே போய் அறை எடுத்து மாதக்கணக்கில் தங்கி அதை பார்க்குற ஒரு சூழல்லாம் இருந்திருக்கு. இந்த சூழலில் தான் தமிழகத்தில் மல்யுத்தம் தொடர்ச்சியாக நடக்குது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். தமிழின் மிக முக்கியமான ஊர்களில் நடந்த இந்த மல்யுத்தத்தில் தாரா சிங், கிங்காங், அஜித் சிங், கருஞ்சிலந்தி இவங்கெல்லாம் பிரபலமான மல்யுத்த வீரர்களாக பங்கேற்று எல்லா ஊர்களையும் வெற்றி வாகை சூடுகிற ஒரு மல்யுத்த வீரர்களாக இருக்காங்க. தமிழகத்தில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற மிக முக்கியமான ஊர்களில் மக்களுடைய அமோக ஆதரவோடு மல்யுத்தம் தீவிரமாக நடந்துட்டு இருந்த நேரம். அப்போ ஜி வரலட்சுமி ஒரு தீவிரமான மல்யுத்த ரசிகை. அவங்க எங்கே மல்யுத்தம் நடந்தாலும் மல்யுத்தம் பார்க்கறதுக்கு தவற மாட்டாங்க. குறிப்பாக அஜித் சிங் பங்கேற்கிற மல்யுத்தம் எந்த ஊரில் நடந்தாலும் அந்த ஊரில் போய் முன்வரிசையில் உட்காந்து அந்த மல்யுத்தத்தை பார்ப்பாங்க. அப்படி போயிட்டு பார்க்கும்போது அஜித் சிங் வெற்றி பெறுகின்ற பொழுது கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுற ஜி வரலட்சுமி அஜித் சிங்கை யாராவது மல்யுத்தத்தில் தாக்கும்போது ஜூஹர் நகே, ஜூஹர் நகே அப்படின்னு கத்துவாங்களாம். அதாவது அடிக்காத அடிக்காத அப்படின்னு சொல்லி கோபத்தோட எழுந்து கத்துற ஒரு ரசிகையா ஜி வரலட்சுமி இருந்திருக்காங்க. இப்ப மல்யுத்தத்தை பார்க்கறது ஒண்ணு, ரசிக்கிறது ஒண்ணு, ரசிக்கிற தான் விருப்பமானவங்க வெற்றி பெறும்போது அந்த வெற்றியை கொண்டாடுறது ஒண்ணு, இன்னொன்னு அவங்க தாக்கப்படும் போது மிக மூர்க்கமா கோபமா எழுந்து அடிக்காதன்னு சொல்லி கத்துற, ஆத்திரத்தோடு கத்துற இந்த ஒரு விஷயம். அப்புறமா எங்க தான் போனாலும் அது அஜித் சிங்க்கு என்ன தெரியுதுன்னா, தான் எந்த ஊர்ல பங்கேற்றாலும் ஒரு பெண் தன்னுடைய இந்த நடிப்பு, இந்த மல்யுத்தத்தை பார்க்க முன்னாடி நின்று நம்மளை உற்சாகப்படுத்துறவங்களாகவும், நமக்கு ஏதாவது சின்ன பின்னடைவு நேருகிற போது அதுக்கு எதிராக நின்று குரல் கொடுக்குற ஒருத்தியா இந்த ஜி வரலட்சுமி தொடர்ந்து அஜித் சிங் கவனிச்சு அவர் யார் அது, நான் போற எல்லா இடங்களையும் இவங்க வராங்க, எல்லா இடங்கள்லையும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, யாரு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அவங்க ஒரு பிரபலமான திரைப்பட நடிகை, அவங்க பேரு ஜி வரலட்சுமின்னு எல்லாம் தெரிஞ்ச பிறகு 2 பேரும் அறிமுகமாகி பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பழக்கம் நெருக்கமாக நெருக்கமாக ஜி வரலட்சுமி தான் காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவரான KS பிரகாஷ் ராவை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி மல்யுத்த வீரரோட நெருக்கமா பழகிறதும் தன்னுடைய கணவரை கொஞ்சம் கொஞ்சமா விளக்குறதுமா இருந்தது. ஒரு கட்டத்துல விவாகரத்து வரைக்கும் போய் KS பிரகாஷ் ராவை ஜி வரலட்சுமி விவாகரத்து செய்துடுறாங்க. விவாகரத்து பண்ணிட்டு சென்னையில நடந்த ஒரு மல்யுத்தத்துல அஜித் சிங் வெற்றி பெறார். அப்படி வெற்றி பெற்ற அந்த வெற்றி மேடையில இவங்களும் கூட போய் நின்று, நாங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டோம், நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மல்யுத்த வீரர் வெற்றி பெற்ற அந்த மல்யுத்த மேடையில தன்னுடைய திருமண வாழ்க்கையை அறிவிக்கிறவங்களா ஜி வரலட்சுமி மாறி போறாங்க. இப்ப இவங்க அறிவிச்ச உடனே ரசிகர்கள் என்ன பண்ணாங்க, உடனே போயிட்டு மாலை வாங்கிட்டு 2 பேருக்கும் மாலையை கொடுத்து அந்த மேடையிலேயே மாலை மாத்த வச்சு அவங்கள ஒரு மணக்கோல தம்பதிகளாக ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. இப்போ அஜித் சிங் ஒரு பஞ்சாபின்றதுனால பஞ்சாபி உடையிலே அஜித் சிங்கோட பொது நிகழ்ச்சிகள்ல ஜி வரலட்சுமி பங்கேற்க தொடங்குறாங்க. இப்ப அஜித் சிங்கும் ஜி வரலட்சுமி 1962 சிங்கப்பூருக்கு ஒரு பயணத்துக்கு போறாங்க. அந்த பயணத்துக்கு போகும்போது சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பத்திரிகைக்கு ஜி வரலட்சுமி பேட்டி கொடுக்குறாங்க.
அஜித் ஃபிலிம் கம்பெனி அப்படின்னு ஒரு திரைப்பட நிறுவனத்தை நாங்கள் தொடங்கி டாக்ஸி டிரைவர் ராமு அப்படின்ற ஒரு படத்தை நாங்கள் தயாரிக்கிறோம். படத்தில் கதாநாயகனாக அஜித் சிங் தான் நடிக்கிறாரு. நான் ஹரிச்சந்திரான்ற படத்தில் சிவாஜி கணேசனோட கதாநாயகியாக நான் நடிக்கிறேன் அப்படின்ற அறிவிப்பை சிங்கப்பூர் பத்திரிகையின் மூலமாக ரசிகர்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க வரலட்சுமி. இந்தியாவுக்கு திரும்பிட்டு அந்த அஜித் திரைப்பட கம்பெனியை தொடங்கி டாக்ஸி டிரைவர் ராமு படம் எடுக்கப்பட்டு தான் அது திரைக்கு வரல. ஜி வரலட்சுமி சிவாஜி கணேசனோட சேர்ந்து நடித்த ஹரிச்சந்திரா படமும் தணிக்கை குழுவில் நிறைய வெட்டுகள் பட்டு நீண்ட இடைவேளைக்கு பிறகு 1968 திரைக்கு படுதோல்வி அடையுது. அதற்கு பிறகு ஜி வரலட்சுமி குறித்தோ அஜித் சிங் குறித்தோ எந்த தகவலும் இல்லை. அவங்க எவ்வளோ காலம் சேர்ந்து வாழ்ந்தாங்க என்ன அப்படின்ற எந்த தகவலுமே இல்லை. ஆனால் கடைசி காலத்தில் ஜி வரலட்சுமி தனிமையில் இருந்தாங்க. தனிமையில் இருந்து அவங்களுடைய 80வது வயதில் உடல்நலக் குறைவாக சென்னையில் இறந்து போனார்கள் அப்படின்ற செய்தி மட்டும்தான் ரசிகர்களுக்கு வந்தது. 2006 தன்னுடைய 80வது வயசில் ஜி வரலட்சுமி இறந்து போகிறாங்க. அவங்களுடைய தங்கை மகள் தான் நடிகை ரத்னா. எங்கள் வீட்டு பிள்ளையில் எம்ஜிஆரோடு சேர்ந்து நடித்த கதாநாயகியாக நடித்த அவங்க ஜி வரலட்சுமியோட தங்கை மகள். அவங்களுடைய வழியாக வந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஜி வரலட்சுமியுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆரோடு சேர்ந்து அவங்க நடித்த ஒரு படம் குலே பகாவலி அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாட்டு இன்னைக்கும் தலைமுறை கடந்து எல்லாரையும் ரசிக்க வைக்கிற ஒரு பாட்டாக இருக்கிறது. மயக்கும் மாலை பொழுதே நீ போ இனிக்கும் இன்ப இரவே நீ வா அப்படின்ற அந்த பாட்டு. இந்த பாட்டை எழுந்து விந்தன், பிரபல எழுத்தாளர் விந்தன் எழுதுறார். இந்த பாட்டு சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் சேர்ந்து நடித்த ஒரே படமான கூண்டு கிளிக்காக விந்தன் எழுதின பாட்டு தான் மயக்கும் மாலை பொழுதே நீ போ அப்படின்ற பாட்டு. ஏன்னா கூண்டு கிளி படத்தினுடைய கதை வசனம் விந்தன் எழுதுனது. அதில் 3 பாடல்கள் விந்தன் எழுதியிருப்பாரு. அந்த படத்துக்காக எழுதப்பட்ட பாடல் அது அதில் சேர்க்கப்படாமல் குலே பகாவலியில் சேர்க்கப்பட்டு எம்ஜிஆரும் ஜி வரலட்சுமி பாடுற மாதிரி அந்த பாட்டு அமைஞ்சது. எம்ஜிஆருக்கு ஏஎம் ராஜாவும் வரலட்சுமி ஜிக்கி அம்மாவும் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு மிக வெற்றிகரமான பாட்டாக தலைமுறைகள் கடந்து இன்னைக்கும் கொண்டாடப்படுகிற ஒரு பாட்டாக அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக ஜி வரலட்சுமி நான் பெற்ற செல்வம் படத்தில் நடித்தாங்க. அதுக்கு பிறகு ஏஎம் வேணு தயாரித்த சம்பூர்ண ராமாயணம் படத்தில் சிவாஜி கணேசன் பரதனாகவும் சிவாஜி கணேசனுடைய தாயார் கைகேயியாக ஜி வரலட்சுமியும் நடித்தாங்க. ஒரு படத்தில் ஜோடியாகவும், அதுக்கு அடுத்த படத்தில் அம்மா மகனாக அந்த படத்தில் சிவாஜி கணேசனும் ஜி வரலட்சுமியும் நடித்தாங்க. தொடர்ந்து நல்லத்தங்காள், பாசவலை, கற்புக்கரசி, அமுதவல்லி இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் வரலட்சுமி நடிச்சிருப்பாங்க. இந்த படங்களில் இடம்பெற்ற அவங்களுடைய நடிப்பு ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக அமுதவல்லியில் வர சின்ன பெண்ணான போதிலே அப்படின்ற பட்டுக்கோட்டையினுடைய பாடலுக்கு அவங்களுடைய அபிநயம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ரொம்ப முத்தாய்ப்பாக சிவாஜியோட எம்ஜிஆரோட தெலுங்குல நிறைய நடிகர்களோட நடித்த ஜி வரலட்சுமி தமிழ் சினிமாவினுடைய ஒரு முதல் சூப்பர் ஸ்டாரான தியாகராய பாகவதனுடைய கடைசி படமான சிவகாமி படத்துல தியாகராய பாகவதருடைய மனைவியாக நடிச்சாங்க அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. ஜி வரலட்சுமி எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும்னு ஒரு திரைப்பட பாடல் ஒன்று, பிரபலமான பாடல். அந்த மாதிரி ஒரு 11 வயசுல ஆந்திரால ஒரு நாடக நடிகையாக தன்னுடைய பயணத்தை தொடங்கி அப்புறம் ஒரு பிரபலமான இயக்குனரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு திரைப்பட நிறுவனம் தொடங்கி அதில் படங்கள் தயாரித்து இதுக்கு முன்னாடியே மும்பைக்கு போயிட்டு அங்கே ஸ்டண்ட் படங்களில் நடித்து நௌஷாத்தினுடைய இசைக்குழுவில் கோரஸ் சிங்கராக கொஞ்ச காலம் இருந்து அப்புறமா அந்த டைரக்டரை விவாகரத்து பண்ணிட்டு ஒரு மல்யுத்த வீரரை திருமணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியாக வரலட்சுமியினுடைய அந்த பயணம்ன்றது கடைசியாக முடிகிறது அப்படின்றது வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிர்பாராத பக்கங்களை கொண்டதாகவே இருக்கு அப்படின்றதுக்கு உதாரணமான ஒன்றாக இருக்குது. நீங்க தமிழ்ல ஜி வரலட்சுமியினுடைய பேரை போட்டு அவங்க நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான திரைப்படங்கள் எல்லாமே. அந்த படங்கள் அவங்களுடைய நடிப்பு, பாடல்கள், அவங்களுடைய அபிநயங்கள்லாம் மிக அற்புதமாக இருந்திருக்கும். ஆனால் அவங்களுடைய முடிவு இந்த மாதிரியான ஒரு முடிவாக மாறி போய் விடுகிறது. நேயர்களே,
ஒரு நடிகை அல்லது ஒரு கலைஞருடைய வாழ்க்கை என்பது விசித்திரமான பக்கங்கள் கொண்டதாக இருக்கிறது அப்படின்றதுக்கு ஜி வரலட்சுமியுடைய வாழ்க்கை பக்கங்கள் ஒரு மிக முக்கியமான முன்னுதாரணமாக இருக்கிறது. மற்றொரு முக்கியமான திரைக்கலைஞருடைய வாழ்க்கை பக்கத்தோடு அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.